சார், விஜயோடைய வருகையை நீங்க விமர்சிச்சிருந்தீங்க. அதாவது நாங்க கூப்பிட்டோமா, வேற யார் கூப்பிட்டாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. உங்களுடைய பழைய காணொலியை விஜய் வரணும், தம்பி வரணும்னு சொல்லி இந்த காணொலியை ஒன்னா சேர்த்தி சமூக வலைதளங்கள்ல ஒப்பிட்டு கேட்கறாங்க. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க வரணுங்கிறத இப்ப நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கிறேங்க. ஒரு சேவை செய்யும்போது எங்க ஊர்ல ஒரு நாடகத்துல பப்புன்னு பாடுவாப்ல, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க அப்படின்னு. நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது சேவை செய்ய வந்தேன்னு இருக்கணும். நீங்க உயர்ந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்கு, உங்களுக்கு இது இருக்கு, வியாபாரம் இருக்குன்னு தெரியுது. நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை, என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா அப்ப என்ன கேள்வி வருது? உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னதுன்னு வருதா இல்லையா? வருதா இல்லையா? 500-600 ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்ச என் தாத்தன் சம்பளிங்க முதல்ல அப்படிதான் பேசிட்டு இருந்தானா? சொத்தம்பட்டையும் வித்து நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு செலவழிச்சு செக்கெழுத்து செத்தானே என் பாட்டேங்க வாபுசி, அப்படிதான் பேசிட்டு இருந்தானா? அப்படிதான் பேசிட்டு இருந்தானா சொல்லுங்க. 9 வருஷம் சிறையில் இருந்தேன், 9 வருஷம் சிறையில் இருந்தேன், என் சொத்தையெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தாத்தன் தெய்வ திரு முத்துராமலிங்கத்தர் சொன்னாரா? எங்க தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கை இழந்தேன், திருமணமே பண்ணிக்காம இருந்தேன் அப்படிலாம் சொல்றாங்களா யாராவது? அப்படி யாரையும் உங்களை ஒன்றும் சொல்லலைங்கிறதான் கேள்வி. வந்தா சொல்லக்கூடாது, வந்துட்டீங்கலாம் சொல்லக்கூடாது. புரியுதா? அது எப்படி இருக்குன்னா, நீங்க அதை ஒன்றும் கேட்கவே இல்லைங்கிற கேள்வி படும்ல. உன்னை யார் அப்படி வர சொன்னதுப்பா? நீ போய் உன் உச்சத்திலே இருப்பா, நீ 1 ரூபாய் இழக்காம பாத்துக்கப்பான்னு சொல்ல தோணும். உங்களுக்கு தோணலையா? தோணுதா இல்லையா? நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன்னு உங்க தாய் சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா? எப்படி சொல்லுங்க? நான் சொல்றது நேசம் வருமா, வெறுப்பு வருமா? அதனால அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை. வந்தோம், நம்ம செய்யறோம், இது என் கடமை, நாங்க செய்யறோம் அப்படின்னு வரணும். என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும். அதை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்ப அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம், இவருக்கு எல்லாம் இருக்கலாம். அவர் என் தம்பி, அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. புரியுதா? நேச்சதுனாலதான் சொல்றேன். இப்ப நீங்க அவருக்கு முன்னாடி நிக்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள், அவர்களுக்கும் சேர்த்தா நான் போராடிட்டு இருக்கேன். புரியுதா? அவருக்கு கடை வச்சுட்டு இருக்கு, ஒரு நாட்டுக்கு பறக்க முடியும்ல, எனக்கு இருக்கா? அவரை இப்போ வச்சு கூட படம் எடுக்கால் இருக்கு, எனக்கு ஏதாவது படம் தயாரிக்கால் இருக்கு, அதில் பாய்ந்து ஓடுவான். ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட், எனக்கு எந்த நாட்டிலையும் இறங்க விட மாட்டான். எனக்கு முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பல நான் 2008 2009 இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும் போது தங்க இடம் தர மாட்டான். எந்த விடுதியிலையும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. வாகனத்திலே தான் படுத்திருப்பேன். எங்க குளம் இருக்கோ அங்க போய் குளிச்சுட்டு அங்க போய் காலை வேலைகளை முடிச்சுட்டு பயணம் பண்ணுவேன். அப்ப எவ்வளவு வழி தாங்கியிருப்பேன். சிறைக்குள்ள தனிமை சிறை இருக்குல்ல, எல்லாரும் சிறையில் இருப்பாங்க. எனக்கு தனி வளாகம், தனி சிறை, ஒரே ஆள் உட்கார்ந்துருக்கணும். 6 மாசம் ஒரே ஆள் ஒரு சிறையில் உட்காருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. புத்தகமும் நானும் தான். அப்போ ஒரு வன்மை யாரும் பாரு மனசுக்குள்ள, இருங்கடா அவங்கள பேசிக்கிறோம்னு. அதுதான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். சும்மா சீமானு அவரு தம்பி, நான் இங்க பாருங்க, ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சவன் இல்லை, கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சவன். ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு. இப்படி பேசிட்டு கூடாது. ஏன் அப்படி வரணும்னு சொன்னோம். நீ வரும்போது பெரியாரு, அண்ணா, எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவான். என்ன கண்டா? திமுக யாரு? அண்ணா தோற்றுவித்தது. அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். திராவிட கட்சி ஊழல்ல ஊறி தலைச்ச ஒரு கேடுகட்ட ஆட்சி கட்சி, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த பக்கம் அதிமுக, இதை தொடங்கினவர் யாரு சொல்லுங்க? எம்ஜிஆர். இது 2 தனித்தனியா இருக்கு. 2ஐயும் எடுத்து சண்டை போட்டுக்கணும். 2ஐயும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோவரமா நீங்க சொல்லுங்க. இதை எழுத்தாயா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவால நீன்னா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும். ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தொடங்கினவரை தூக்கிட்டு வரப்பல. என்னைய கொல்லணும்ட்டு என்னை பெத்த அப்பனை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அப்படிற அவன் பெத்தா புள்ளதானே நானு. இது என்ன கோட்பாடு சொல்லு நீ? இப்ப எடப்பாடி ஐயா பாருங்க, அந்த கட்சி எப்படி இருக்குன்னு தெரியல, எங்க போச்சுன்னு தெரியல. அவர் 4.5 வருஷம் முதலமைச்சரா இருக்கும்போது இதை பேசியிருக்கலாம்ல. அது அது சரியில்லை. எம்ஜிஆரை ஏன் எடுத்துக்கிட்டீங்க? இந்த கோட்பாட்டுக்காக எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டோம், அண்ணாதுரை அவர்களை ஐயாவை எடுத்துக்கிட்டோம், பேரறிஞர் அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லணும். அது யார் பக்கத்துல இருந்து யார் சொல்றது? அதான் சொன்னீங்க, அடுத்தவன் பேச்சு கேட்காத அண்ணன் பேச்சு கேளுன்னு.
நீ என்ன நினைக்கிற? அண்ணா வச்சா திமுக வாக்கு எங்கிட்ட எடுத்துடலாம், எம்ஜிஆர் வச்சா அதிமுக ஒரு பழகினமா இருக்கு அந்த வாக்கு எடுத்துடலாம். இது நீங்க என்ன சொல்லி வாக்கு கேட்குறீங்க? இந்த கட்சி சரியில்லை நான் சொல்றேன், இந்த ஆட்சி சரியில்லை. நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல, அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்றேன். இங்கே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்கு, மக்கள் அரசியல் இல்லை, மக்கள் அரசியலுக்கு போறேன் அங்க சொல்றேன். இங்கே செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் இருக்கு, சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்லை, அதை நோக்கி போறேன் அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி போறேங்கிறதையும் சொல்றேன். அப்படி சொல்லணும், குறையே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, யாரு சரின்னு கேட்பான், நான் சரின்னு சொல்லணும், நான் எப்படி சரின்னு விளக்கணும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரியில்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை, எது சரின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அதுதான் இங்க தேவைப்படுது. அதை வச்சுக்கிட்டு திருப்பி அதே பேரறிஞர் அண்ணா அதே ஐயா எம்ஜிஆர் இவர்களை கூட்டிகிட்டு வந்தா சரி. எம்ஜிஆர் கேட்குற, இந்த நாட்டில் கல்வி மருத்துவம் தனியார் மயமானதுக்கு காரணம் யார்? யாராவது சொல்லுங்க. கல்வி மருத்துவம் அரசுகிட்ட இருக்குது, அதை தனியாருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தால் யார்? யாராவது சொல்லுங்க, சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. எம்ஜிஆர். நான் தான் சொல்லல, இல்ல இல்ல நடந்ததை சொல்றேன். இல்ல நான் தான் சொல்றேன்னா ஏதோ குற்றச்சாட்டு நினைச்சிருக்க போறாங்க. அப்படி 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 சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. இருங்க, இந்த தமிழ் பயிற்று மொழியாகவும் ஆங்கிலம் பாடமொழியாகவும் இருக்கு. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் பாடமொழி, இது ஏற்புடையது. ஆங்கிலம் பயிற்று மொழி தமிழ் பாடமொழியா மாறினது எப்போ? எப்போன்னு சொல்லுங்க. ஆங்கிலம் பயிற்று மொழி தமிழ் பாடமொழி, திருப்பி இந்தி எல்லாம் பாடமொழி, தமிழ் விருப்பமொழி. விருப்பமொழின்னு எந்த தமிழனும் விரும்பல. இந்த நிலைக்கு தள்ளினது யாரு? முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது. கையெழுத்து போட்டு கேரளாவுக்கு தாரை வார்த்து கொடுத்த புரட்சி தலைவர் யாரு? பெருமகன் யாரு? நாங்க போட்டுறோம். காரணம், என் தலைவனை பெத்த மகன் போல நேசிச்சு ஈழ விடுதலை போராட்டத்தில் அவர் பங்களிப்பை நாங்க மறுக்கல. ஆனால் இந்த இடத்துல இதையெல்லாம் மறக்க முடியாது. உங்களுக்கு விளங்குதா? அது மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்களை நாங்க ஏன் தொடாம இருக்கோம்னா, அவர் போராடி 47 கட்சி ஆரம்பிச்சு 67 இப்போ ஆட்சி 49 ஆரம்பிச்சு 67 1.5 ஆண்டுகள் தான் இருக்குது. ஒருவேளை அவர் 5 ஆண்டுகள் ஆட்சியை முழுமையா பண்ணியிருந்தா நல்ல ஆட்சி கொடுத்து நிறைவு செஞ்சு தொடங்கியிருக்கலாம். ஒரு கெடுவாய்ப்பா அவர் 1.5 ஆண்டுகளில் இறந்துறாரு. அவருடைய ஆட்சியில குறை சொல்ல முடியாது. அவருடைய ஆட்சியிலே ஒரே ஒருத்தர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வருது. அது யார் மேல தெரியுமா? நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள் மேலதான். ஐயா இறந்துறாரு, அவர்கிட்டே ஆட்சி வந்துருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நான் பல தடவை சொல்லிட்டேன். நெடுஞ்செழியன்ட்ட போகாம ஒரு கொடுஞ்சனியன்ட்ட போனதுனால நாடு நாசமாயிருச்சுறான்னு. அது கேட்டேன் நான் எல்லார்ட்டையும். நீங்க ஏன் இந்த வேலையை செஞ்சீங்க? ஐயா வாதரிக்குன்னா, நெடுஞ்செழியன் நல்லவரா இருந்தாரு, இவர் தாண்டா வல்லவரா இருந்தாரு அப்படி. இந்த வசனம் பேசினாலாம் உயிரோட இருக்கு. தவறு. நீ புதிய ஒரு கோட்பாடு கொண்டு வரும்போது வரலாறு திரும்புதுன்ட்டு அதே இடத்துல நின்றுகிட்டு இருந்தா நாங்க தான் வரலாறு திரும்புதுன்றோம். பெரியார் தான். பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பெரியாரால ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு எல்லாமே பெரியார். உங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியார். எப்படி? இதுல யாரு இப்ப வணக்கம் போட்டான்ல, இவன் என் இனத்தின் மாபெரும் பெரியார். எப்படி? மாபெரும் பெரியார். அயோத்திதாசர் பெரியார், MC ராஜா பெரியார் இருக்குல்ல. சிங்கார வேளரை தாண்டியா ரொம்ப ஒரு தாள் சோரட்டி வெட்டி கொண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நான் வந்த பிறகு 6 தாள் கருத்தரங்குகள் என்ன, கவி அரங்குகள் என்ன, பெரியார உயிர் போட வச்சுக்கிறதே நான் தான். இப்ப அவன் கத்துறாப்ல. எங்க அண்ணன் ஜெயக்குமார் எல்லாம் பேசுறாரு பெரியார்ல. பார்ப்பன எதிர்ப்பு, பிராமண பெண்ணையே தலைமையேற்று இருந்தீங்க நீங்க. அப்ப எங்க போச்சு? பெரியாரோட எந்த கொள்கையை ஏற்கிறாரு எங்க அண்ணன் ஜெயக்குமார்? சாதி ஒழிப்பா, சமூக நீதியா, அதெல்லாம் இருக்கா? பெண்ணிய உரிமையா? எப்படி? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதையா? எதை ஏற்கிறீங்க? தமிழருக்கு நேர் எதிரி. அதை எப்படி தன்மானமிக்க ஒரு தமிழன் ஏற்பான்? தமிழை சனியன் விட்டு ஒழியுங்கன்னு சொல்றவர் தான் சனியன் தமிழனுக்கு. முதல்ல அதை ஒழிக்கணும்ல. எதையாவது சொல்றது எல்லாரும் சொல்ற மாதிரி ஒருத்தர்லாம் மேடையில பயங்கரமா பேசுறாப்புல. பெரியாரோட ஒரு மாயர் கூட எவனும் பிடுங்க முடியாது அப்படின்னு. ஏன்னா நாங்களே பிடிங்கிறோம்ன்றப்பல. அவரு எந்த கொம்பனாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாதுன்னு முதல்வர் சொல்லிட்டாரு. முடியாத போது பேச வேண்டிய அவசியம் இல்லையே.
இப்ப யாருமே என்னை வீழ்த்த முடியாதுன்னா நான் தெருவில் நின்றுட்டு எவனுமே என்னை வீழ்த்த முடியாது யாரோ வாங்கடா அப்படின்னா நீ பயந்துட்டான்னு அர்த்தம். தம்பி ஒத்தையில போகும்போது நீ பாட்டு பாடினீன்னா நீ ஏதோ பயப்படுறான்னு அர்த்தம். யார பேய் வந்துருமா பிசாசு வந்து நாங்கெல்லாம் சுடுகாட்டை கிடக்கும்போது சின்ன பிள்ளையில பாடிட்டு போவோம். அந்த மாதிரி எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாதுன்னா எப்படி? எங்க ஊர்ல புலி வருது எல்லாரும் வந்து என் மேல ஏறி படுத்துக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் கூட கூட்டி வச்சுக்கிட்டு அரை ஓட்டு காவோட்டு புள்ளி ஓட்டையெல்லாம் கூட வச்சிருக்காப்புல. அப்புறம் எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது அப்படின்னா எப்படின்னு சொல்லுங்க. வீழ்த்த முடியாதுன்னா துணிவா இருக்குது, அவ்வளவு வலிமையா இருக்கிறோம், அமைதியா தான் இருக்கணும். ஆழ்கடல் போல இருக்கணும், ஓரக்கடல் போல வந்து அலையா அடிச்சுக்கிட்டு சல சலன்னு சத்தம் போட்டு கூடாது. இது ஒரு பேச்சு. எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது எங்களை அப்படின்னு. எதுக்கு இவ்வளவு கூட்டணி தேவைப்படுது? எதுக்கு ஓட்டு காசு தேவைப்படுது? ஒரு தலைவன் பேசும்போது காசு கொடுக்காமல் கூட்டம் மக்கள் இந்த தலைவன் என்ன பேசுறான், இந்த தலைவனை பார்க்கணும்னு ஒரு பேரார்வம் கொண்டு கூடுற ஏதாவது ஒண்ணு காட்டுங்க. என்ன பேசுறான்னு கேட்டு தலைவர் பேசிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு போகுது. நேத்து உங்க மாநாட்டிலே பாதி பேர் போயிட்டான். உட்கார வைக்கணுங்கிறதுக்காக பிஸ்கட்டு, வேற என்ன இருந்துச்சு, தண்ணி போத்தல், நாற்காலி மேல இருக்கு, உட்கார ஆள் இல்ல. அப்ப மைசூர் பாக்கு. அப்ப கூட்டத்தை கேட்க வந்தது யாரு தெரியுமில்ல? இந்த பிஸ்கட்டு, மைசூர் பாக்கு, இந்த மிச்சரு, தண்ணி போத்தல். மாநாடு அதுக்குத்தான். அந்த தண்ணி வேணாம்னு மழை பெஞ்சு விட்டுருச்சு. என் கூட்டம் இன்னைக்காவது மழை பெஞ்சா களைஞ்சது ஒரு படம் காட்டு. ஒரு தடவை காட்டுங்க, யாராவது காட்டுங்க. ஒன்று சொட்டு தண்ணி விழுந்தோன்னு ஓடி போயிடுறான். இதுதான் இது. இவ்வளவு நேரம் ஏற பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு. அவரை எதுக்குறார். ஸ்டாலினை பார்த்தவுடன் அவர் வந்து எதுக்குறார். அவர் பெட்டி வாங்கிட்டாருன்னு சொல்ற நீங்க. ஐயா ஸ்டாலின் எனக்கு பெட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்லுங்களேன். பெட்டி கொடுத்துட்டாரு சீமானுக்கு. ஸ்டாலின் பயந்துகிட்டு பெட்டி கொடுத்துட்டாரு சொல்லுங்களேன். தம்பி, திமுக வைத்தா பிஜேபி கைக்கூலி, பி டீம் RSS கைக்கூலி, விஜய் எடுத்தா திமுக கைக்கூலி. டேய் நான் யாருக்குடா கூலி? என்னப்பா இப்படி பேசுனீங்கன்னா எப்படிப்பா? இவள் அந்த ஒரு பேச்சுல 1.5 மணி நேரம் பேசுனா கடைசியா ஒரு நொடி ஏதாவது பேசணும், அதை எடுத்துக்கிறது. உங்களுக்கு டிஆர்பி ரேட் வேணும், அத போட்டா பாருங்க விஜய் எதுக்குற அவ்வளவு. ஏய் தம்பி என்ன இப்படி பேசிங்க? அகில உலகத்தை எடுத்து சண்டை குடிச்ச தலைவனோட பிள்ளை நான். எட்டு சதவீத வாக்குன்னு எவ்வளவு தம்பி லெலி? நீங்க எவ்வளவு சாதாரணமா 8% தனிச்சு நின்று இந்த நாட்டில் ஒரு கட்சியை தனியா 8% வாக்கு வந்துச்சு. உங்க திமுகவுக்கு தனிச்ச வாக்கு எவ்வளவுன்னு முதல்ல சொல்லு. 79 வருஷம் உதயசூரிய சின்னத்தை வச்சு இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, புறையோடிய போனிய கட்டமைப்பு, கிளைக்கழகம், ஒன்றிய கழகம், மாவட்ட கழகம் எல்லாம் வச்சிருக்கீங்க. அறிவாலயம் வந்து பாராளுமன்ற கட்டடம் மாதிரி வச்சிருக்கீங்க. எல்லா ஊர்லயும் அண்ணா அறிவாலயம், கலைஞர் வச்சுக்கிட்டு இது இருக்கு. எத்தனை 28 இந்த அலைவரிசைகள் வச்சிருக்கீங்க, தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க, எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க தனிச்சு நின்று வாங்க ஓட்டு காசு கொடுக்காம நம்ம 2 பேரும் நேரடியா திமுக நாம் தமிழர் 26 தேர்தல் பேச்சு. கருணாநிதி மகன், பிரபாகரன் மகன், 2 பேரும் சண்டை. இது 8 விழுக்காட நீங்க தொட்டுருங்க, அப்புறம் நான் அரசியல் பேசுறது விட்டு போயிடும். நீங்க தனிச்சு நிக்கணும், ஓட்டு காசு கொடுக்கப்படாது. அது யாரு? உங்க அப்பா சமாதியில வேண்டாலும் சத்தியம் பண்ணுவோம், இல்ல பொதுவா இந்த எங்க தாத்தா சமாதினால சொல்லுவோம், இல்ல உங்க குலதெய்வம் சொல்லுங்க, இல்ல என் குலதெய்வம் சொல்லுங்க, போய் சத்தியம் பண்ணிட்டு போட்டி போடுவோம். சும்மா வந்து 8 விழுக்காடு 8 விழுக்காடு அவ்வளவு கோலமா போச்சா? அரை விழுக்காடு வச்சிருக்கவன இது கூட சேர்த்துக்கிறேன். நான் கேட்கறதுக்கு பதில் 8 விழுக்காடு இருக்குல்ல, எனக்கு 8 விழுக்காடு தான் இருக்கு, ஒண்ணு இல்ல.